யாபேஸ் ஜெபித்தான், ஆண்டவரே என் எல்லைகளை பெரிதாக்கும், என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெருசாக்குங்கப்பா, உங்க கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. கர்த்தர் அந்த ஜெபத்தை அப்படியே கேட்டாராம், அப்படியே கேட்டார். நீ உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஜெபத்தை நான் ப்ராஃபட்டிக்கலா மூவ் பண்றேன், உங்க ஜெபத்தை அப்படியே கேட்பார். எழுதி வச்சுக்கோ, லிஸ்ட் அவுட் பண்ணு. இன்னையிலிருந்து உன் தேவையை எழுதி வை, நோட்ல எழுதி வச்சு சொல்லு. நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல ஒரு ஊழியக்காரர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, டே ஏசப்பாவுக்கு லெட்டர் எழுதுறா. ஒரு தீர்க்கதரிசி சொல்லி கொடுத்தாரு எனக்கு, ஏசப்பாவுக்கு லெட்டர் எழுதுறா. அப்படியே மைண்ட்ல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வருவேன். வந்து அனுப்புதல், பிரதர் ஹென்றி சாமுவேல், கீழே உங்க மகன், பொறையார், தமிழ்நாடு, இந்தியா, டு இயேசு கிறிஸ்து, சன் ஆஃப் பிதா, பரலோக ராஜ்யம். இந்த தேவையோடு நான் இருக்கிறேன். எனக்கு இந்த தேவைகள் இத்தனை நாட்களுக்குள்ள முடிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்க பிள்ளைக்கு உங்களை விட்டால் யாரும் இல்லை. எழுதி என்னுடைய குட்டி இடத்துல ஜவாரையில், என்னுடைய கூரை வீட்டில், நான் அந்த வீட்டுக்குள்ளே அந்த இருக்கிற அந்த பைபிளில் வச்சுட்டு நான் வந்துடுவேன். கரெக்டாக அந்த நாள் தவறவே தவறாதுங்க, கரெக்டாக செஞ்சு முடிப்பார் ஆண்டவர். எழுதி பழகு. வீட்டுக்கு போ, நீ ஏசப்பாவுக்கு லெட்டர் எழுது. உன் இருதயத்தில் உள்ளதை எல்லாத்தையும் பேப்பரில் போட்டு, எதுக்கோ நம்ம லெட்டர் எழுதுறோம்ல, ஆண்டவருக்கு எழுதுவோம் லெட்டரு. எழுதி வை, பைபிளில் வை, அல்லது உன்னுடைய மொபைலில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்க. நீ பாரு, அந்த நாளுக்குள்ள நடக்கும். யாப்பேசின் ஜெபத்தை கேட்ட கர்த்தர் உன் ஜெபத்தை, என் ஜெபத்தை கேட்காம இருப்பாரா? யாப்பேசுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தவில்லை, உனக்காக எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இதை விட பெரிய தகுதி என்ன வேணும் நமக்கு? அவருடைய பிள்ளை என்பதற்கு என்ன தகுதி வேணும்? போ மகளே, வீட்டுக்கு போ. இன்னைக்கு செய். உன் அண்ணன், உன் தம்பி, உன் பிரதர், உன் சகோதரன் சொல்லி அனுப்புறேன். உன் துக்கத்தை கர்த்தர் தூக்கி எடுத்துருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இதை சொல்லும் போதே என் காதில் ஒரு சத்தம் கேட்குது, ஆம் என்றும் ஆமென் என்றும் நடக்கும். அல்லேலூயா. ஆமா, இது ஆம் என்றும் ஆமென் என்றும் நடக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க பாருங்க. நல்லா அந்த மாதிரி ஜெயிச்சு வந்தவன் தான் நான். என்னெல்லாம் என்கரேஜ் பண்ண யாரும் இல்லை. 24 மணி என் கண்ணு கலங்கி தான் இருக்கும். 24 மணி. பிரச்சனைனா என்னன்னு தெரியும், வலினா என்னன்னு தெரியும், பசினா என்னன்னு தெரியும், பட்னினா என்னன்னு தெரியும், துன்மார்க்கம்னா என்னன்னு தெரியும், வேதனை என்னன்னு தெரியும், தூஷணம் என்னன்னு தெரியும், கைவிடப்படல் தெரியும். நிர்கதியா எத்தனையோ இடங்கள் நின்றுக்கிறோம். 24 மணி என் கண்ணு கலங்கி தான் இருக்கும். இடையில கலங்காம இருந்தது, இப்போ ஒரு 5-6 மாசமா கலங்குது அதிகமா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் அவர். நீ எங்க வந்திருக்கிற? ஜெப வீட்டுக்கு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாயிருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் இல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடி எனக்கும் இறங்கினான். கர்த்தர் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுகிறார்.